நாங்க பிஜேபி காரனே வர வேணாம்னு சொல்லிட்டோம், அண்ணன் இப்ப வர வேண்டாம் என்று பதில் சொல்லியிருக்கிறார். நீதிமன்றம் நிபந்தனைகள் விதித்த நிலையிலும் கூட, யாரையும் எதிர்த்து பேசக்கூடாது என்று நிபந்தனைகள் விதித்த நிலையிலும் கூட திருப்பரங்குன்றம் அயோத்தியாக மாறும். அதுக்கு என்ன பொருள்? யாரை மிரட்டுகிறீர்கள்? அயோத்தியிலே பாபர் மசூதியை இடித்ததை போல் இங்கே சிக்கந்தர் தர்காவை இடிப்போம், அதுதான் அதற்கு பொருள். தர்காவை இடமாற்றி வைத்துக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் இடித்து தகர்ப்போம், அதுதான் அதற்கு பொருள். சிறுத்தைகள் இருக்கிற வரையில் அதற்கு ஒருபோதும் இங்கே இடம் கொடுக்க மாட்டோம், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ மேடைக்கு பேசுகிறேன் என்று எண்ணாதீர்கள். நாங்க ஓட்டு கொடுக்கிறதுக்காக பொது வாழ்க்கைக்கு வந்தவர்கள் இல்லை, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, நமக்கு ஓட்டு வருமா வராதா, இப்படி பேசினா திமுக நம்மளை கூட்டணியில வச்சுக்குமா வச்சுக்காதா, ஐ டோன்ட் கேர். அதை பற்றி நான் கவலைப்பட்டதில்லை, கவலைப்படக்கூடியவனும் இல்லை. அதற்காக ஒருபோது நாங்கள் கவலைப்பட்டதே இல்லை, தயங்கியதே இல்லை. நாளைக்கே திருமாவளவனை கூட வச்சிருக்கிறது பிரச்சனை வரும் அப்படின்னு திமுக நினைச்சா கூட நாங்க அதை பத்தி கவலைப்படணும். நாங்கள் மத நல்லிணக்கத்தை விரும்புகிறோம், சமூக நல்லிணக்கத்தை விரும்புகிறோம். சிறுபான்மை மக்கள் என்று நீங்கள் சொல்லக்கூடிய யாரும் அந்நிய நாட்டை சார்ந்தவர்கள் இல்லை, அவர்கள் எங்கள் சொந்தங்கள், எமது குருதி வழி சொந்தங்கள். இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அராபியாவில் இருந்து வந்தவர்கள் இல்லை, ஐரோப்பியாவில் இருந்து வந்தவர்கள் இல்லை, எங்கள் மூதாதையர்கள் முன்னர். அவர்களை நீ அந்நியர்களாக சித்தரிக்க முயற்சிக்கிறாய், அவர்களை நீ அச்சுறுத்த பார்க்கிறாய், அவர்களை எப்போதும் நீ பயத்திலே பீதியிலே வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறாய். அதற்கு எங்கள் சகோதரர்களை நீ பயன்படுத்துகிறாய். எங்கள் தம்பி பூரணச்சந்திரனின் உயிரை நீ குடித்திருக்கிறாய். அவன் இந்த மண்ணின் மைந்தர். அவனிடத்திலே நீ மதவெறியை தூண்டிவிட்டு அவன் இன்றைக்கு உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டதற்கு யார் பொறுப்பு? இந்த சங்க பரிவார கும்பல் தான் பொறுப்பு. மொழிக்காக உயிரிழந்தவர்கள் உண்டு, இனத்திற்காக தீக்குளித்தவர்கள் உண்டு, உலகத்தில் அப்படி நிகழ்ந்திருக்கின்றன. ஆனால் மதவெறியை தூண்டி இந்திய மண்ணில் இன்றைக்கு, அதுவும் தமிழ் மண்ணில் இப்படி ஒரு உயிர் பலியை கொடுத்து அதை வைத்து அரசியல் செய்ய பார்த்தார்கள். நல்ல வேளை பூரணச்சந்திரனின் குடும்பம் விழிப்பாக இருந்தது. இந்த இடம் நீங்கள் அரசியல் செய்த இடம் இல்லை, வெளியேறுங்கள் என்று விரட்டி இருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்பு நான் வந்ததும் தோழனிடத்திலே சொன்னேன், பூரணச்சந்திரன் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்ல வேண்டும், வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டேன். தோழர்கள் விசாரித்து விட்டு சொன்னார்கள், நாங்க பிஜேபி காரனே வர வேணாம்னு சொல்லிட்டோம், அண்ணன் இப்ப வர வேண்டாம் என்று பதில் சொல்லியிருக்கிறார். அதனால ராஜா அவர்களே, திருப்பரங்குன்றத்தை உங்களால் அயோத்தியாக மாற்ற முடியாது எழுதி வைத்திருக்கிறார். அது உத்தரப்பிரதேசத்தில். அங்கே மதம் சார்ந்த சிந்தனையாளர்கள் இருதரப்பிலும் இருந்தார்கள். இங்கே மத சார்பற்ற சக்திகள் பெரும்பான்மையாக இருக்கிறோம், ஜனநாயக சக்திகள் பெரும்பான்மையாக இருக்கிறோம். ஒரு புறம் இஸ்லாமியர்கள் இருக்கலாம், இன்னொரு புறம் இந்துக்கள் இருக்கலாம், அந்த மத நம்பிக்கை உள்ளவர்கள் இருதரப்பிலும் இருக்கலாம். அதை தாண்டி மத சார்பற்ற சக்திகளாக இங்கே நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம். இருதரப்பாரையும் நாங்கள் மதிக்கக்கூடியவர்கள், இருதரப்பாரின் உணர்வையும் நாங்கள் மதிக்கக்கூடியவர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.